வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல விஜய் பெண்களுடைய ஓட்ட வாங்கி ஜெயிச்சாரு. குழந்தைகளை தூண்டிவிட்டு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஜெயிச்சாரு. ஆனா ஜெயிச்ச அதிகாரத்துக்கு வந்த பிறகு பெண்களையோ குழந்தைகளையோ பாதுகாப்பையோ சட்ட ஒழுங்கையோ கண்டுக்கல. இப்ப பெண்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு களமாட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை பெண்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, இது என்ன ஆட்சியாப்பா, சட்டமன்ற மாதிரியா இருக்கு, 23 புலிகேசி அமைச்சரவை மாதிரில இருக்கு அப்படின்னாங்க. இன்னொரு அம்மா சொல்றாங்க, எங்க வயிற்றுல அடிக்கிறதுக்கு தான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமா, எங்க விஜய அப்படின்னு இன்னொரு அம்மா கேட்கறாங்க. இன்னொரு அம்மா கேட்கறாங்க, பெண்களுக்கு அதை பண்றேன், பெண்களுக்கு இதை பண்றேன், குடும்பமா பண்றேன், என்னென்னமோ பண்றேனாரு, கடைசியில ஒரு வெங்காயமும் பண்ணல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பெண்களும் விஜயை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குது தோழர்களே? நிறைய பிரச்சனைங்க தமிழ்நாட்டுல. இன்னொன்னு சொல்லவா, ஒரு காலத்துல கண்டென்ட் கிடைக்காது. ஒரு கண்டென்ட் தேடுறதுக்கு 8 மணி நேரம் தேடிட்டு கிடப்போம். ஆனா இன்னைக்கு கண்டென்ட் கூஞ்சு போய் கிடக்கு. எதை பேசுறதுன்னு தெரியாம திணறி போய் கிடக்குற அளவுக்கு தமிழ்நாட்டுல கண்டென்ட் கிரியேட்டரா எங்க அண்ணன் இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்துவது, ஒரு அரசு ஆட்சியை எப்படி நடத்துவது, எப்படி பதில் சொல்வது, எதுவுமே தெரியாத ஒரு கும்பல் கையில தமிழ்நாடு குரங்கு கையில் பூமாலை போல சிக்கி கொண்டிருக்கு. சின்னாபின்னமாக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் உழைக்கிற பெண்களுக்கு தான் வழி. நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிற பெண்கள்லாம் பாருங்க, ஓரளவுக்கு படித்த ஒரு சொபிஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் சமூகமா இருக்கும். அதாவது சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய, காசு பணம் வச்சிருக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரூப்பா இருக்கும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிற குரூப். எதிர்த்து பேசுகிறவர்கள் யாரா இருக்கிறாங்க? உழைக்கிற பெண்களா இருக்கிறாங்க. ஏன்னா உழைக்கிற பெண்களுக்கு தான் வழி தெரியும். அவங்க தான் வெளியே போய் வேலை பார்க்கறாங்க, சமூகத்தை எதிர்கொள்றாங்க, நல்லது கெட்டது பிரச்சனை எல்லாத்தையும் எதிர்கொள்றாங்க. அப்ப அவங்க கேட்கிற கேள்வி நியாயமானதாக, உண்மையானதாக, சமூகம் சார்ந்ததாக இருக்கும்னு நம்ம பாக்குறோம். ஒரு அம்மா வயசானவங்க, பெண்களை காப்பாத்துறேன், சூதாட்டத்தை கட் பண்றேன், குடியை கட் பண்றேன், அப்படி என்னமோ குடும்பமா வைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாருங்க. கடைசியில ஒரு வெங்காயமும் இல்ல அப்படின்ட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. உடனே அந்த பையன் கேட்கிறாரு, ஏன் பாட்டி கீழே வந்து பசங்க எல்லாம் திட்டுவானுங்கல்ல, தாவேகாக்கார பசங்க எல்லாம் திட்டுவானுங்கல்ல, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, போடா தற்கூரின்ட்டு போவேன் அப்படின்னு சொன்ன அம்மா. வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சு பாருங்களேன். பெண்களை காப்பாத்துறேன், ஆன்சு போறதை கட் பண்றேன், சூதாட்டம் ஆடுறதான் கட் பண்றேன், சூப்பர் மார்க்கெட் விற்கிறத கட் பண்றேன், குடியா நிறுத்துறேன், குழுமா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வெங்காயமா ஆக்கல. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இப்ப விஜய் ரசிகர்லாம் வந்து உங்களுக்கு கீழே அசிங்கமா திட்டுவாங்க, என்ன பண்ண போறீங்க? போட தற்கூரின்ட்டு போறோம். இன்னொரு அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க, இது ரொம்ப சமீபத்துல கேட்டுப்பாங்க போல இருக்கு, என்னங்க நடக்குது சட்டமன்றத்துல அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா போட்டு பொலந்து நாரா சில்லு சில்லா அடிச்சு வெளுத்து விட்டாங்க. மானங்கனியா பேசிட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, எங்க தமிழ்நாட்டுல சட்டமன்றம் மாதிரியாங்க இருக்கு, காரி துப்புற மாதிரி இருக்குன்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, தமிழ்நாட்டுல சட்டமன்றம் மாதிரியா இருக்கு, காரி துப்புற மாதிரி இருக்குங்க. எல்லாருக்கும் பேசவும் தெரியல. நிதி அமைச்சருக்கு நிதினா என்னன்னு தெரியல, அப்புறம் பொருளாதார அமைச்சருக்கு பொருளாதாரம்னா என்னன்னு தெரியல, கல்வி அமைச்சருக்கு கல்வினா எல்லான்னு தெரியல. இதுங்களை பூரா கூட்டு வந்து உட்கார வச்சு சட்டமன்றத்துல 23 புலிகேசி ஆட்சி நடத்திட்டு இருக்கு அப்படின்னு போட்டாங்க பாரு. உண்மையும் அதுதான். எதுவுமே தெரியாத இந்த கும்பல் நம்ம கேலி பண்ணிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும்னு வந்துட்டானுங்க. பாக்குறோம், எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியல. இன்னும் சொல்ல போனா அவைத்தலைவரை மூஞ்சி சொல்லிக்கிற அளவுக்கு ஆளுங்கட்சி இருக்கு. அவைத்தலைவரே அவங்களுடைய குறிப்புகளை எல்லாம் அவை குறிப்புல இருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடந்திருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அவைத்தலைவர். இந்த லட்சணத்துலதான் அந்த புலிகேசி கும்பல் இருக்கு. அதுல அடுத்து அவங்க சொன்னாங்க பாருங்க, யாருக்கும் ஒன்னும் புரியலைங்க, யாருக்கும் ஒன்னும் புரியல, சுய புத்தி இல்லை அப்படின்னாங்க. உண்மைதான். சுய புத்தின்றது சொந்தமா யோசிச்சு முடிவெடுக்கிற புத்தி. சுய புத்தி இல்லைங்க இந்த கும்பலுக்கு. முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும், அந்த கேள்வியை உள்வாங்குற அளவுக்கு அறிவு வேணும். நம்ம பேசுறதை விட மக்கள் போட்டு பொழகுறாங்க. நம்மளால அரசியல் இருக்கிறோம், மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க பிரச்சனைய பாருங்க. ஐயோ சட்டமன்றத்தை பார்த்தா கார் துப்புற மாதிரி இருக்கு. எல்லாம் வந்து பேசவும் தெரியல. எல்லாம் வந்து நிதி அமைச்சருங்கிறாங்க, நிதினா என்னன்னு தெரியல. கல்வி அமைச்சர்னாங்க, கல்வி என்னன்னு தெரியல. பொருளாதார அமைச்சர்ன்றாங்க, பொருளாதாரம்னா என்னன்னு தெரியல. எல்லாரையும் கொண்டாந்து உட்கார சட்டமன்றம் வந்து 23 புலிகேசி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். யாருக்கும் எந்த ஒரு சுய புத்தியும் கிடையாது. புரியலப்பா அவங்களுக்கு.
ஒரே கேள்வி கேட்டா அந்த கேள்வியை உள்வாங்கணும். உள்வாங்கிற அளவுக்கு அறிவு திறன் இருக்கணும். அப்பதான் உள்வாங்க முடியும். சும்மா கோச்சிக்க முடியாது. அங்க இருந்தா தானேப்பா. இதுல பலாயிரம் ஏக்கர் தூத்துக்குடியில உப்பள தொழிலாளர்களுடைய அந்த இடத்த மொத்தமா ஆக்குபை பண்ணி ஆக்கிரமிச்சு அதுல வந்து ஃபேக்டரிஸ் கட்ட போறாங்களாம். இது கடுமையான எதிர்ப்பை அங்க உப்பளத்துல வேலை பார்க்குற பெண்கள் செய்யறாங்க. தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தினாங்க. அப்ப அந்த உப்பளத்துல வேலை பார்க்குற பெண்கள்கிட்ட போய் கேட்கும்போது, ஏப்பா மாற்றம் நினைச்சதானே விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட்ட அடையாளத்துல விஜய் எங்களை வயிற்றுல அடிக்கிறாரா, பாடா படுத்துறாரா, விஜய்க்கு ஓட்டு போட்டதுக்கு தான் எங்களை வயிற்றுல அடிச்சிட்டு இருக்காரா, எங்கப்பா விஜய், எங்க அந்த அம்மா யாரு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, எங்க அந்த அம்மா கீர்த்தனாவ எங்க இருக்கிறாங்க, வர சொல்லுங்க அப்படின்னு போட்டாங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அதிகாரத்துல இருக்கிற கும்பல் உழைக்கிற மக்கள் நினைச்சா உங்க அஸ்திவாரத்தவே பேத்துருவாங்க. உலகம் முழுவதும் நடந்த அரசியல் மாற்றங்கள் உழைக்கிற மக்களால் நடந்திருக்கு. இது வரலாறு. ரஷ்ய புரட்சி உழைக்கிற மக்களால் நடந்தது. இப்ப எல்லா நாடுகளிலும் புரட்சிகளுக்கு அடிப்படையில உழைக்கிற மக்கள் கரங்கோர்த்து நின்றது ஒரு காரணம். இப்ப உழைக்கிற மக்களை நீங்க வயிற்றுல அடிச்சீங்க, அவங்களுக்கு வேலை இல்லாம ஆக்குனீங்க, அவங்களுக்கு பொழப்பு இல்லாம ஆக்குனீங்க, சுயமரியாதை இல்லாம ஆக்குனீங்கன்னா உங்க சேரை புட்டிங்க அந்தண்டே எரிஞ்சிருவாங்க. அதைத்தான் இந்த பெண்கள் பேச்சு காட்டுது. பாருங்களேன். அப்ப எங்களை ஒரேடியா கொல்ல சொல்லுங்க சார். எங்களை விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு அடையாளம் விஜய் இந்த பாடுபடுத்துறாராக்கும். எங்களை தப்பான முறையில எங்களுக்கு போல வேணும், அவ்வளவுதான் நாங்க செய்வோம். எங்க கூப்பிட்டாலும் போராட நாங்க. இதுல உழைக்கிற பெண்கள், கட்சி சாராத பெண்கள் பேசுறது வேற, சொந்த கட்சி பெண்கள் பயங்கரமா பேசி இருக்கிறாங்க. இது ஒரு 10-30 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சிருந்தேன். சொந்த கட்சி பெண்கள் எம்எல்ஏக்களை சுத்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க. தாவேகா பெண்கள் தாவேகா எம்எல்ஏவை சுத்து போட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மதுரை கரப்புல, மதுரையில தங்கப்பாண்டின்னு ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவை காரை சுத்து போட்டுட்டு அந்த பொண்ணு கேக்குது, நாங்கெல்லாம் ஓட்டு போடலன்னா நீ இப்ப நீ கார்ல போயிட்டு இருப்பியா, என்னவா நாங்கெல்லாம் ஓட்டு போடலன்னா நீ கார்லயாடா போயிட்டு இருப்ப அப்படின்னு தானே நான் கேட்டேன். நான் தான் கேட்டேன். நேத்து நேரம் வந்தவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ரசிகர் மன்றத்துல உழைச்சு ஓடா போனவங்களை கண்டுக்கல, உங்களுக்காக எலெக்ஷன்ல வேலை பார்த்தவங்கள நீங்க கண்டுக்கல. என்ன நியாயம் அப்படின்னு எம்எல்ஏவோட காரை சுத்து போட்டு கட்சி பெண்கள் டோஸ் விட்டு இருக்காங்க. பாருங்களேன். ஓட்டு போட போயிட்டா நீ கால வைக்கிறேன்னு நான் சொன்னேன். கட் பண்ணிட்டு பேசுறியா? இதுல ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிறோம், பெண்கள் உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா உங்க அஸ்திவாரம் ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுவும் நீங்க பரப்புற பொய், நீங்க பரப்புற அத்தனை பிரச்சனைகளையும் அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்ககிட்ட உண்மையை பேசுறாங்க பாருங்க. அந்த பெண்கள் அரசியலானவர்கள். அவங்க வேணா நேரடியா போர்டு வைக்காம கட்சி கொடி பிடிக்காம உங்க கூட கோஷம் போடாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க பேசுறதுதான் உண்மையான அரசியல். நீங்க இவ்வளவு பொய் பரப்புரை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சமூக வலைத்தளங்கள் வழியாக வீடுதோறும் போய் பொய்ய பரப்பிட்டு இருக்கீங்க. காசு வச்சிருக்கணும் வட இந்தியா வரைக்கும், ஏன் பாகிஸ்தான் வரைக்கும் போய் விஜய் யார் தெரியுமா அப்படின்னு பொய்ய பரப்பிட்டு இருக்கீங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கிற பெண்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. சோ உங்க பசுத்தோல் போர்த்திய புலி நாடகத்தை நார் நர கிழிச்சு காய போட்டிருக்காங்க பெண்கள். தமிழ்நாட்டுல பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியும். நீங்க உங்க கட்சி பெண்களை வச்சு எல்லாரையும் எடை போடாதீங்க.